அனைவருக்கும் காலை வணக்கம். உங்களெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாணவ மாணவிகள் பார்க்கறதுக்கு ஆக்சுவலா எங்களுக்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் என் பேர் தியாகராஜன். கடைசியில் இருக்கிறவங்களுக்கு கேக்குதா? தேங்க்யூ. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேசுறது கேக்குதான்றது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மற்றது நம்ம சொல்ல வருது புரியணும், தெரிஞ்சுக்கணும். அதுதான். என்னுடைய பேர் தியாகராஜன். போலீஸ் பப்ளிக் கனெக்டர்ஸ் என்ற ஒரு அமைப்பு, ஆர்கனைசேஷன், வாலண்டியர் சர்வீசஸ். இது வந்து பொது சேவை செய்யறதுக்காக ஆரம்பிச்ச ஒரு ஆர்கனைசேஷன். கடந்த 8 வருஷமா வந்து இந்த ஆர்கனைசேஷன் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது மெயினாக நம்ம எதுக்காகனா நம்ம மாணவ மாணவிகளுக்கும் மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. நம்மளுடைய உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் திரு டாக்டர் டிஜிபி சைலேந்திர பாபு சார். அவர் தான் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பயர். அவர் கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சு, எனக்கும் ரொம்ப வருஷமா ஆசை, ரொம்ப நாள் கனவு, காவல்துறையில இணைஞ்சு பயணம் வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், செக்யூரிட்டி கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். அது மூலியமா எனக்கு சில கான்டாக்ட்ஸ் கிடைச்சது. எனக்குடைய கமிட்மெண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் சமூகத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும், நம்மளால முடிஞ்ச எல்லாரும் ஒன்று செய்யணும். ஏன்னா எல்லாரும் கேட்கறாங்க சமூகம் நம்மளுக்கு என்ன சேர்ந்துச்சு. நம்ம சமூகத்துக்கு என்ன செஞ்சோம்னா சமூகம் நம்மளுக்கு கண்டிப்பா நல்லா செய்யும். எனக்கு இந்த 8 வருஷத்துல சமூகத்துக்காக நான் செஞ்சது எனக்கு பெரிய பலன் கிடைச்சது. இங்க உட்கார்ந்து என்னுடைய நண்பர்கள் கட்சி இருந்தாலும் ஒரு நட்பு வட்டமா மக்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்றதுக்காக செய்தல் சார், பாண்டியன் சார் மற்றும் நம்மளுடைய வாலண்டியர்ஸ். இப்போ கருப்புசாமி ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, கடைசியா அவருடைய ஸ்பீச்ல பேசுவாரு. அவரும் நம்ம கூட உங்களை மாதிரி தான் எதிர்பரப்புல உட்கார்ந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவருடைய பேச்சாளர்களை பார்த்து ஒவ்வொரு மீட்டிங்ல ஒவ்வொரு காலேஜ் நாங்க மாசத்துல 2 காலேஜ் கம்பல்சரியா நாங்க போவோம். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்மளுடைய காலேஜ்லயும் சைபர் கிரைம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பெரிய லெவலில் பண்ணோம். அதுக்கு நம்ம முதல்ல நம்ம பிரின்சிபால் மேம் அண்ட் கார்த்திகன் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இரண்டாவது வாய்ப்பா நம்ம போதைப் பொருள் பார்த்தீங்கன்னா மேம் சொன்ன மாதிரி தான், பயன்படுத்துறவங்களுக்கு பிரச்சனையா இருந்தாலும் பயன்படுத்த கூட இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை தான். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டங்கள் அப்ப இருந்த காலகட்டங்கள் வேற. கூட பழகினால அந்த போதைப் பொருள் நம்மளை அட்டாக் ஆகும். அந்த போதைப் பொருள் எப்படி நம்மளை காத்துக்கணும், எப்படி நம்ம நண்பர்கள் இப்போ சுயநலமா இருப்பாங்க நிறைய பேர், நம்ம நல்லா இருந்தா போதும், நம்ம அப்படி இருக்க